யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் விஜேஜிவின் அன்பார்ந்த வணக்கங்கள். அதாவது வந்துட்டு இந்த ஒரு புது துவக்கத்தில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் கூட வந்துட்டு இந்த நம்ம சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த மூவிஸ் வந்து ரெடியாகவே இருக்குது. ஆனால் ரிலீஸிங் எப்போங்க ஏதுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆடியன்ஸ் பற்றியில் அதிக லெவலில் வந்துட்டு ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மத்தியில் தான் வந்துட்டு நான் வந்துட்டு பல விஷயங்கள் சொல்ல போகிறேன். எதை பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மூவிஸ் பற்றி, அப்கமிங் மூவிஸ்லாம் யாரெல்லாம் நடிக்க போகிறா, யார் இந்த ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு, இவங்களா இருக்காங்களா அவங்களா இருக்காங்களான்னு சொல்லிட்டு அதை பத்தியான ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்டான இந்த ஷோ போறோம். அண்ட் யூ வாட்சிங் டாப் 3 மூவிஸ் ஃப்ரம் யூ தமிழ் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த டாப் 3 மூவிஸில் ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் மூவினாலுமே வந்துட்டு தீபாவளி தாங்க. என்னைக்குனாலுமே தலைவரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னைய வரைக்குமே வந்து பட்டாசு பறக்கும்னு சொல்லலாம். அதன் மத்தியில் வந்துட்டு வேட்டையன் திரைப்படம் வந்துட்டு இன்னும் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாத லைக்கா ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஜே சார் அண்ட் வந்துட்டு அனிருத்தோட மியூசிக்கில் வந்துட்டு இந்த மூவி வந்து கொலாபரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மூவிக்கு நான் மட்டும் இல்லை, ஆடியன்ஸ் ஆகிய நீங்களும் வந்துட்டு அட்டகாசமாக வெயிட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வேட்டையன் மூவி வந்துட்டு ஆல்மோஸ்ட் அக்டோபர்ல வந்து ரிலீஸ் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாதங்க, இந்த படத்தில் வந்துட்டு நம்ம சவுத் மட்டும் இல்லாத நார்த் சைடில் இருக்கக்கூடிய டாப் ஆக்டர்ஸும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பச்சன் சார் அண்ட் ரஜினி சாரோட காம்போ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கே ஆர்வமாக இருக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்துட்டு அவங்க ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் ரெடியாக இருக்கேன். ஸோ எப்படி இருக்கும் இவங்களோட காம்பினேஷன், அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அதை வர இந்த படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன்றத விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் மூவினாலே நம்மளோட தலைவர் வந்துட்டு வேற லெவலாக போவார். அண்ட் இந்த மூவி வந்துட்டு இப்போ வேற கொஞ்சம் ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, அப்புறமா எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆஸ் அ ரஜினி சார் ஃபேனாக வந்துட்டு எனக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். குறி வச்சா யாரே விழணும். ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட டிரெக்டரான டிஜே கணவேலு சார் அவரோட மூவிஸ்லாம் வந்து டாப் லெவலில் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் இழுத்த ஒரு விஷயம். அதாவது வந்து ஜெய்பீமா இருக்கட்டும், டோனியா இருக்கட்டும், இந்த மூவிஸ்லாம் வந்து டாப் நாச் கொடுத்த இந்த லெவலில் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நம்ம ரஜினி சாரோட இறங்கியிருக்காரு. அண்ட் இந்த அப்டேட்டும் வந்துட்டு வெரி மாஸாகவே இருக்குது. ஸோ நம்மளோட அனிருத் வந்துட்டு எப்போவுமே வந்து டாப் நாச் வந்துட்டு ஆடலும் பாடலும்ன்றதில் வந்துட்டு அட்டகாசப்படுவார். வேட்டையன் திரைப்படத்தில் என்னதான் 3 ஹீரோயின் இருந்தாலுமே கூட ராயன் படத்தில் டாப் நாச் அடிச்சு தூக்குனவங்க நம்மளோட துஷாரா விஜயன். அவங்களும் வேற நம்ம ரஜினி சார் கூட இறங்கியிருக்காங்க. அதுக்காக நானும் வெயிட்டிங், எந்த கேரக்டரைசேஷன்ல காம்போ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ டாப் 3 மூவியில் அடுத்த மூவி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை அஜித்தோட திரைப்படம் தான் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சரோட லவ் மூவிஸ்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் வந்துட்டு இந்த திரைப்படம் சொல்லிட்டு ஃபுல் ஆக்ஷனில் இப்போ வந்து இறங்கியிருக்காருங்க. ஒரு விடாமுயற்சியின் தாக்குதலாக வந்துட்டு விடாமுயற்சி திரைப்படம் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத மகிழ் திருமேனி அவர் தான் வந்து டைரக்டர் பண்ண போகிறாரு. அது என்னென்ன படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பல மூவிஸ்லாம் வந்து டாப் பஸ்டர் கொடுத்துருக்கு. இந்த நிலையில் இந்த வாட்டி வந்து அஜித் சாரோட வந்துட்டு காம்போவில் எப்படி இந்த படம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு போகிறோம். அண்ட் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஆரவ் மற்றும் வந்துட்டு அஜித் சாரும் அந்த ஒரு கார் ஒரு ஷூட்டில் அப்போ வந்துட்டு அது நிஜமாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்ற லெவலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் மார்க் போயிடுச்சு. அதான் வந்துட்டு அவங்க சொன்ன நிலையில் அது வந்து ஜஸ்ட் ஃபார் ஷூட்டிங், நாங்கள் அது இது வந்துட்டு சும்மா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஆடியன்ஸ் பற்றியில் என்ன ஒரு அட்ராக்ஷன் இருக்குது இந்த படத்தின் மேலே தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நானும் அந்த வீடியோ பார்க்கும் போது நிஜமாவே ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோன்ற லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. ஆனால் அது ஜஸ்ட் ஃபார் ஷூட்டிங்ன்ற பர்பஸ் தான் வந்துட்டு ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. ஸோ இந்த படம் வந்து என்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்டோபரில் ஆல்மோஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும் சொல்லிட்டு ரஜித் ஆசிகர்களாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி தான் சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு நம்மளோட த்ரிஷா மேம் அண்ட் அஜித் சாரோட காம்போ பார்க்கறதுக்கு நானும் ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ அவங்க 2 பேர் கூட இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரியே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கெமிஸ்ட்ரி தாங்க. சின்ன சீக்வன்ஸில் வந்துட்டு நிறைய படங்களில் வந்துட்டு இருந்தாலும் கூட வந்துட்டு நம்மளுக்கே வந்து த்ரிஷா மேம் அண்ட் அஜித் சார் வா ஒன்ற லெவலுக்கு தான் இருக்குது. ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன் இந்த மூவிக்கு, நீங்களும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன்.
ஒரு மனுஷனை அழிச்சிடலாம், அவனுக்காக வச்ச சிலையை உடைச்சிடலாம். ஆனா அவனுடைய சிந்தனையும் சித்தாந்தத்தையும் யாராலும் அடிக்க முடியாது. கொள்ளை அடிக்கிறவனே கொலை செய்யறவனை மன்னிச்சுதான் நாடு முழுக்க அவங்க கூட்டமா இருக்கு. ஒரு நிமிஷம் அவன் நிம்மதியா இருக்கக்கூடாது. அழிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குன்னா அதை காக்கிற கடமை நமக்கு இல்லைனா இருக்கணும். மணிக்கென்றை கெனிரிஸ் உங்க பையன் பண்ணது சின்ன திருத்து இல்லாம. ஸோ டாப் 3 மூவிஸில் லாஸ்ட் மூவியான நம்மளோட தளபதி அவர்களோட ஒரு திரைப்படம் தான் சொல்ல முடியும். ஸோ அதாவது வந்துட்டு இவர் வந்துட்டு அரசியலுக்கு வந்த இந்த நிலையை வந்துட்டு நம்மளோட யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்துட்டு பல விஷயங்கள் வந்துட்டு எழுந்து கொண்டே இருக்கு. ஸோ பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு படம் இல்லையா. ஸோ வந்துட்டு என்ன படம், அதாவது நம்மளோட வெங்கட் பிரபு வந்துட்டு டைரக்ட் பண்ணும்போது இந்த படம் வந்து ஃபன்னாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் நினச்சேங்க. ஆனால் வந்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஆக்ஷன் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் ஏது இருக்கும்ன்ற அந்த கேள்விக்குறி வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு அதிக லெவலில் வந்துட்டு பேசப்படுது. அது என்ன மூவி தானே, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தி கோட்ன்ற இந்த திரைப்படத்தை வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக நம்மளோட மீனாட்சி சௌத்ரியை தான் வந்துட்டு ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட வந்துட்டு ஒரு மாடல் அண்ட் ஆக்ட்ரஸும் கூட. ஸோ அவங்களோட காம்போ வந்து நியூ ஆக்டர்ஸில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ ஓகே, நல்லா தான் நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் மீகராக வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ டபுள் ஆக்ஷன் வேறு, அதுவும் வெங்கட் பிரபு வேறு, நம்மளோட தளபதி வேறுன்ற லெவலுக்கு வந்துட்டு அதுவும் வர அரசியல் வர அந்த டைமில் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்கும்ன்ற அந்த கேள்விக்குறி தான் இருக்குது. அண்ட் கூடிய சீக்கிரம் இந்த படம் வந்துட்டு 2024 செப்டம்பருக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்களும் எதிர்பார்க்குறோம். அண்ட் மூவி டீம் நீங்களும் வந்துட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுங்க சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு அப்டேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரசிகர்லாம் வந்து சீக்கிரமாக வந்துட்டு அந்த மூவியை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ எஸ் மக்களே, நீங்கள் வந்துட்டு 3 திரைப்படம்லும் வந்துட்டு அட்டகாசமாக வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பல அப்டேஷன்ஸ்க்காக வந்துட்டு நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம். மூவிஸோட போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் அண்ட் அதை கொஞ்சம் அப்படியே லான்ச் பண்ணிட்டே வராங்க. அண்ட் கொஞ்சம் சாங்ஸும் வேற லெவல் வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பல மூவிஸ்க்காக நானும் வந்து அந்த அப்டேஷனுக்காக வெயிட்டிங். ஸோ இன்னைக்கான எபிசோட் இத்தோட இந்த 3 படம் வந்துட்டு நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஈகராக வெயிட் பண்ணுவீங்க. எந்த படத்துக்கு ரொம்ப நீங்கள் வந்துட்டு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க இந்த 3 ஆப்ஷனில் வந்துட்டு சீக்கிரமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட்டை போடுங்க. இந்த படத்துக்கு நான் வந்துட்டு அப்படியே டக்குன்னு வெயிட் பண்ணுறேன். தலையா தளபதியா இல்லை நம்ம புலி தலைவரான்ற இந்த கமெண்ட் செஷனில் சீக்கிரமாக நீங்கள் போடுங்க. ஸோ நானும் வந்து இந்த 3 மூவிக்கு வந்து சீக்கிரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் போய் ஈகராக போய் பாருங்க. ஸோ நான் உங்கள் விஜே ஜிவி சைனிங் ஆஃப் அலாங் வித் மை அமேசிங் டீம் யூ தமிழ் என்டர்டெயின்மெண்ட்.